ஹாய், இன்றைக்கி 6 மந்த் பேபி கொடுக்குற இன்னொரு ஃப்ரூட் பியூரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் நம்மளே எல்லாருமே ஆப்பிள், பனானா, ஸ்வீட் பொட்டேட்டோ, கேரட்னு இதெல்லாம் தான் பியூரி பண்ணி கொடுப்போம். இந்த பழம் கொடுக்கலாமான்ட்டு நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஈவன் எனக்குமே ஆரம்பத்தில் நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. பட் உங்கள் பாப்பாவுக்கு 6 மந்த் கம்ப்ளீட் ஆகிருந்துச்சுன்னா தாராளமாக இந்த பழத்தை அவங்களுக்கு நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இப்போ இந்த சப்போட்டா பழ பியூரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பியூரி பண்ணுறதுக்காக நான் 2 சின்ன சைஸ் சப்போட்டா பழம் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பெருசு இருந்தால் 1 போதும். இந்த 2 பழத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். வாஷ் பண்ணிவிட்டு மேலே இருக்க தோல் சீவிக்கிறேன். தோல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. தோல் மொத்தத்தையும் எடுத்துகிட்டு அதை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போதே உள்ளே இருக்க சீடையுமே நம்ம எடுத்துடணும். எடுத்துகிட்டு பழத்தை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் தண்ணி மட்டும் ஆட் பண்ணி ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. நிறைய பேர் பிரஸ்ட் மில்க் ஆட் பண்ண சொல்லுவாங்க. பட் அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்படியே ஆட் பண்ணும்போது அந்த ஃபுட்டோட தனிப்பட்ட டேஸ்ட் குழந்தைங்களுக்கு தெரியாமலே போயிடும். இப்படி கொடுக்கும்போதே நல்லா சாப்பிட்டுப்பாங்க. இந்த ஃபுட் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு 2 லிப்புமே ஸ்டிக்கியாக ஒட்டும். அப்படி ஒட்டுச்சுன்னா ஒரு கிளாத்தில் ஆயில் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. அது கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பேபிஸ் எப்படி சாப்பிட்டாங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் போடுற ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஃபுட் ரெசிபியோடு பார்க்கலாம். பாய்.